அட 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 அடடா என்ன ஒரு மண்டே நைட்ரா. பொதுவாகவே நான் ஒரு மண்டே நைட்ராவை ஒரு 13 நிமிடம் 14 நிமிடத்துக்குள்ளே ரிவ்யூ பண்ணி முடிச்சிருவேன். ஆனால் இந்த வாரம் ரால நிறைய முக்கியமான விஷயத்தை ஹைலைட் பண்ணி பேசினாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் நிறைய முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போட்டிருக்கிறேன். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் மற்றும் செத் ரோலின்ஸ் பேசின செக்மெண்ட் ஒரு பெரிய செக்மெண்ட். அதை நம்ம ரெஸ்லிங் கிங் 2ல போட்டுட்டோம். பட் இருந்தாலும் ரா ரிவ்யூவில் முக்கியமான ஹைலைட்டை பற்றி சொல்லணும்ல. கோடி சொல்கிறாரு, போன வருடம் நான் க்ரௌன் ஜூல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணேன். அதன் விளைவாக எனக்கு ஒரு மோதிரம் கிடச்சிருக்குது. இந்த வருஷமும் க்ரௌன் ஜூல் சாம்பியன்ஷிப் மோதிரத்தை நான் வெல்லுவேன், அதை இன்னொரு கையில் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு செத் ரோலின்ஸ் வராரு. செத் ரோலின்ஸ் வந்து நீண்ட நாளுக்கு அப்புறமா அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோடி ரோட்ஸை பார்க்குறாரு. செத் ரோலின்ஸும் கோடி ரோட்ஸும் நிறைய பேசுனாங்க. முக்கியமான ஹைலைட்டை மட்டும் நான் சொல்லட்டா, கோடி ரோட்ஸை பார்த்து செத் ரோலின்ஸ் சொல்கிறாரு, ஒருவேளை நான் சம்மர்ஸ்லாமில் என்னுடைய மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் வந்து நீ சாம்பியன் ஆனோன்னா கேஷிங் பண்ணியிருப்பேன். உனக்கு எவ்வளோ பெரிய குட் லக் பற்றியா, அது எல்லாமே நடக்காமல் போயிடுச்சு. அண்ட் நீ இப்போ வந்து இந்த இடத்துல அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கிறேன், நான் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறேன். இந்த முறை நீ எப்படியும் க்ரௌன் ஜூல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண போகிறது கிடையாது. என்கிட்ட விஷன் இருக்குது, பால் ஹேமன் இருக்கிறாங்க, அதை விட டேலண்டராக நான் இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த முறை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் தான் பெருசு அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக நான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சேர்த்து நான் எப்போவுமே உன்னை மறக்க மாட்டேன். 2 விஷயத்தில் மறக்க மாட்டேன். ஒன்று, நான் அந்த ரெஸ்லிங் கெரியருக்கு வந்தவொடனே 2022 நீ உன்னை இன்ஜுரி படுத்தினேன். அந்த காயத்தினால கிட்டத்தட்ட 9 மாதமாக நான் ரெஸ்லிங் பண்ணாமல் இருந்தேன். அன்றைக்கி மட்டும் நீ என்னை இன்ஜுரி பண்ணாமல் இருந்திருந்தா நான் அப்போவே சாம்பியனாக இருப்பேன். பட் இருந்தாலும் நான் இன்னொரு வகையில் நான் வந்து உனக்கு தேங்க்யூ பண்ணணும்னா நீ எனக்கு ஷீல்டாக இருந்தேன். ரோமன் ரெயின்ஸ் கூட நான் ரெஸ்லிமேனியாவில் மோதும் போது பல பிரச்சனைகள் இருந்து எல்லாத்தையும் தாங்கி நின்ற ஒரு ஷீல்டாக இருந்தேன். நண்பா, நீ மட்டும் இல்லைனா நான் அன்றைக்கி அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக இருக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக நன்றி விசுவாசத்தோடு இருப்பேன். நீ எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்திருக்க. ஆனால் இந்த முறை சொல்கிறேன், இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான விஷயம் இல்லை, யார் பெரிய சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிக்கிற விஷயம். அதனால் நான் கண்டிப்பாக உன்னை வீழ்த்தேன்னு சொல்கிறாரு. அதுக்கு செத்ரோலின்ஸ் சொல்கிறாரு, ஸ்டில் நான் உன்னை நேசிக்கிறேன் நண்பா. நான் பாரு, நீ எனக்கு போட்டுவிட்ட அந்த வாட்சை நான் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது ரெஸ்ல்மேனியாவில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் இல்லை, நான் உன்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ என்ன நினச்சனால நீ எனக்கு ஒரு வாட்சி போட்டு அந்த வாட்சை நான் இன்னும் போட்டுட்டு இருக்கிறேன். நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன் கோடி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதே நேரத்தில் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக பேசிட்டார். அதாவது 2022 நீ என் கூட 3 தடவை மோதினேன், 3 தடவையில் ஒரு தடவை கூட நீ வெற்றி பெறலை, தோற்று தானே போனேன், இந்த முறையும் தோக்க தாண்டா போகிற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கேவலமாக பேசிட்டார். ஸோ செத் ரோலின்ஸ் அதில் கொஞ்சம் கடுப்பானார். பட் இருந்தாலும் விஷன் டீமெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை ரவுண்டு கட்டும் போது கூட அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் நண்பன் போட்டிருந்த வாட்சை கையிலேயே போட்டிருக்காரு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஒரு பயங்கரமான ஸ்டோரியை தான் WWE டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது எங்கே கொண்டு போய் எங்கே முடிய போகிறாங்க அப்படின்னு தெரில. சரி, காத்திருப்போம். இது ஒரு புறம் நடந்துக்கிட்டு இருக்க பேக் ஸ்டேஜில் ஜிம்மி ஊசோ நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. ஜிம்மி ஊசோவை ஜே ஊசோ தடுத்து நிறுத்துறாரு. ஏன்னா ஜிம்மி, என்னை நீ பார்க்காம போகிற, என்னுடைய காயத்தை பற்றி கேட்காம இருக்கிறேன்னு கேட்குறாரு. நான் பாரு, நமக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் எல்ஏ நைட்டு. நீ எல்ஏ நைட்டுக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஜே ஊசோ ஜிம்மி ஊசோவை பார்த்து பேச, நான் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணல, அவன் நமக்கு ஃப்ரெண்ட், அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஜே சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு விஷயம் தெரியுமா, நான் வந்து எல்ஏ நைட்டை சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்ஏ நைட்டுக்கும் எனக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. இதில் நீ உன் பிரதருக்கு ஹெல்ப் பண்ண போறியா இல்லாட்டா உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படிங்கிறத நினச்சிக்க. நான் 2 பேருக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி யூஸோ சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் எக்கேடு கெட்டு போங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த நியூடேயோடைய நேரம். நியூடே வந்து இன்னைக்கு வார் ரைடர்ஸ் மற்றும் பென்டா இவங்க கூட ஒரு 6 மேன் டிஸ்குவாலிஃபை மேட்ச்சில் சண்டை போடுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வெப்பன்ஸ் எடுத்து அடிச்சிருக்கலாம். இதில் இந்த கேனடி ஸ்டிக், ஸ்டீல் சேர் இந்த 2 மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் டிஸ்குவாலிஃபை மேட்ச் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பன்ஸ் எடுத்து சண்டை போடுவாங்க. பட் ஆனால் இப்போ அப்படி சண்டை போட மாட்டேங்காங்க. மேட்ச் சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு போகிறாங்க. இதில் பென்டா அண்ட் வார் ரைடர்ஸ் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன் எக்ஸிக்யூட்டிவ் வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாங்க. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனோன்னா டாமினிக் மிஸ்டரியோ ஜேடி மெக்டோனோ ஃபின் பேலரை பார்த்து, என்ன பாருங்கப்பா, என்னுடைய இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக ரூசேவ் சேலஞ்ச் பண்ணியிருக்கான். WWE மேனேஜ்மெண்ட்டும் நெக்ஸ்ட் வீக் வந்து என்னோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரூசேவ் கிட்ட டிஃபன் பண்ணணும்னு சொல்லிட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஃபின் பேலர்கிட்ட கேட்கும்போது, என்ன பாரு டாமு, நீ ஒரு சுயநலவாதி,
உனக்காக நாங்கள் எதிர்த்து சண்டை போட வச்சா நீ எல்கிராண்ட் அமெரிக்காவை தான் நம்புகிற, எங்களை நம்ப மாட்டுக்கு, எங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டுக்க, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஃபின் பலர் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண வேண்டாம், நான் ஜேடி கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி டாமினிக் வந்து ஜேடி கிட்ட கேட்காரு. ஜேடி அதை தான் சொல்கிறாரு. ஃபின் வந்து எதை சொல்கிறானோ நான் அதை தான் திருப்பி உன்ட்ட சொல்கிறேன், நீ ஒரு சுயநலவாதி ஆகிட்ட டாமு, நீ எல்கிராண்ட் அமெரிக்கான்ஸை போய் ஹெல்ப் கேளு, எங்கள்கிட்ட எது கேட்குற, இப்போ நான் உனக்காக சண்டை போட வந்தால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்கும்போது உனக்கு கடைசி வரைக்கும் உறுதி நான் அனுப்பேன் அப்படின்னு டாமினிக் சொல்கிறாரு. ஆனாலும் இவனை எப்படி நம்புறதுன்னு தெரில. ஆனால் ரெக்ஸனே தான் பார்த்தீங்கன்னா டாமை நம்புப்பா, டாம் நம்ம பிள்ளை, கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், ரூஸை ஏதாவது ஒன்று பயங்கரமாக அட்டாக் பண்ணால் அதை தடுத்து நிறுத்த டாமினிக் வருவான் அப்படின்னு சொன்னதுனால ஜேடி மெக்டோனல் இன்றைக்கி நான் ரூஸை கூட மோதுறேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டார். அப்படியே பேக் ஸ்டேஜில் லைரா வெல்கரேவை பார்க்கறதுக்கு பெய்லி வந்திருக்கிறாங்க. பெய்லி தான் உங்களுக்கு தெரியுமே, திடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னியன் படத்தில் வர கேரக்டர் மாதிரி அம்பியா மாறுறாங்க, ரெமோவா மாறுறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போவும் பார்த்தீங்கன்னா கேரக்டரை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. பெய்லி வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி எனக்கு ரெக்ஸனே கூட ஒரு மேட்ச் இருக்குது, எனக்கு உறுதுணையாக வருவியா, ஏன்னா ரக்குல் ராட்ரிகஸ் அவ கூட இருக்கிறா, நீ எனக்கு துணைக்கு வருவியான்னு கேட்கும்போது சரி நான் உனக்கு துணைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட்டு பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ, இது ஒரு பேக் ஸ்டேஜ்னு சொல்லட்டா இல்லாட்டா டாப் ரூஃப் ஸ்டேஜ்னு சொல்லட்டான்னு தெரில, ஆனால் மெயின் ஸ்டேஜில் டபிள்யூபிடியோடைய அண்டர் ரூஃப் ஸ்டேஜில் ஒரு ரசலர்ஸ் எல்லாம் உட்கார மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பால் ஹேமன் கிட்ட நீங்கள் பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னருக்கு மீண்டும் அட்வொகேட்டாக பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது ஆமாம் நான் அட்வொகேட்டராக மீண்டும் ப்ராக் லெஸ்னர் கூட சேர்ந்துட்டேன், அண்ட் கிரவுன் ஜுவல் பேப்பரியில் செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் தான் சிறந்த சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிக்க போகிறாரு, அவருக்கு துணையாக நான் இருக்கிறேன், ஓராக்கள் சொல்கிற வார்த்தை எப்போவுமே நடக்கும், அதுதான் தேவ வாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி மறந்துடாதீங்க காய்ஸ், அக்டோபர் 31 ஸ்மாக்டவுன், நவம்பர் 1 சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டு, தொடர்ந்து 2 ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாள் நடக்க போகுது. அதன் பின்பு ராவோட ஜென்ரல் மேனேஜர் பிராண்ட் நியூ டபிள்யூபிள்யூடைய உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியனாக வின் பண்ணியிருக்கிற ஸ்டெஃபினி வால்கரை வரவேற்கிறாங்க. ஸ்டெஃபினி வால்கர் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜுவலில் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணலையாங்க, ஏன்னா சாம்பியன் விசஸ் சாம்பியன் மேட்ச் இருக்கிறனால அவங்க டைட்டில் டிஃபெண்ட் பண்ணலையாம். ஸோ அதனால் ரியர் ப்ளே கூட மேட்ச் கிடையாது சரிங்களா. ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, என்னுடைய டேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, நான் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் ஆனதை மெயின் டாஸ்கில் வின் பண்ணதை அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை காட்டுறாங்க. அப்பா வந்து ஆடியன்ஸ் சைடு உட்காந்துருக்காரு. அப்பா பார்க்க ரொம்பவே எங்கே இருக்காரு, ஸ்டெஃபினி வால்கரை விட எங்கே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்க போகிற கிரவுன் ஜுவலில் நான் கண்டிப்பாக வந்து இப்போ ஸ்மாக்டவுன் சைடு உமன் சாம்பியனை யார் ஆக போகிறாங்கன்னு தெரியல, ஏன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது, டிஃபினி டைட்டில் ரிட்டைன் பண்ண போகிறாங்களா, ஜேட் கார்கில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவாங்களா, நயா ஜாக்ஸ் வின் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனால் யார் வின் பண்ணாலும் நான் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெஃபினி வால்கர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஸ்டெஃபினி வால்கர் கூட யார் மோத போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் தாங்க தெரியும், ஏன்னா ஸ்மாக்டவுனில் அந்த டைட்டில் யார் பக்கம் இருக்குதோ அவங்க தான் ஸ்டெஃபினி வால்கர் கூட கிரவுன் ஜுவல் கூட மோதுவாங்க. கிரவுன் ஜுவலுடைய அந்த போஸ்டர் பாருங்களேன், அப்படியே அந்த செஸ் காயின் மாதிரியே கிரியேட் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அழகாக இருக்குல்ல. அண்ட் பேக் ஸ்டேஜில் நிக்கி பெல்லா, ஸ்டெஃபினி வால்கர் மற்றும் ரியா ரிப்ளே 3 பேரும் பங்கேற்கிறாங்க. ரியா ரிப்ளே ஆல்ரெடி சொன்னது தான், எப்போ நான் அவன் டைட்டிலுக்காக கூடிய சீக்கிரம் மோதுவேன்னு சொல்லும்போது நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன், ஆனால் இப்போ கிரவுன் ஜுவல் டைம்னால அவன் கூட மோத முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட், அதாவது எனக்கு தெரியுது, ஆனால் கூடிய சீக்கிரம் உன்னோட டைட்டிலை நோக்கி நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேரிஸே நான் ஆஸ்கர் 2 பேரும் வந்து வம்புழுக்கிறாங்க. நான் பாரு இப்போதைய சாம்பியன் நான் தான், என்ன கூட அடுத்தது ரியா ரிப்ளே தான் மோத போகிறா, உனக்கு நான் எந்த வாய்ப்பும் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் உன்ட்ட சாம்பியன்ஷிப் வாய்ப்பெல்லாம் கேட்டு வரல, நான் வந்து வார்னிங் பண்ண வந்தேன், அதுவும் மாமி ரியா ரிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ரியா ரிப்ளே சண்டைக்கு இழுக்கிறாங்க. ரியா ரிப்ளே கடுப்பாகி இன்றைக்கி நம்ம 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ராவோட மெயின் இவெண்ட் மாமி ரியா ரிப்ளே வெர்சஸ் ஆஸ்காக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இட்ஸ் அஃபிஷியல். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெய்லி மற்றும் லைரா வெல்கேரியா 2 பேரும் வராங்க. ஆக்சுவலி பெய்லிக்கு இன்றைக்கி ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான், அதுவும் ரக்ஸன் ஃபெரஸுக்கு அகேன்ஸ்டாக. பட் ஆனால் ராட்ரிகஸ் அவங்க கூட துணையாக இருக்கிறதுனால தனக்கு துணைக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால இவங்களை கூப்பிட்டுருக்காங்க. பெய்லி இப்போ வந்து அம்பியாக இருக்காங்க போல இருக்குது, எல்லாருக்கும் கெட்டிப்பிடி வைத்தியம், கெட்டிப்பிடிடா கண்ணால் கண்டப்பூடி கெட்டிப்பிடிடா, அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கெட்டிப்பிடி வைத்தியம். நான் சொல்கிறது அந்த கெட்டிப்பிடி இல்லைப்பா, நம்ம கமலஹாசன் கெட்டிப்பிடி பரல அந்த கெட்டிப்பிடி வைத்தியம். இப்போது இவங்களுக்கான மேட்ச் நடக்குது. ஆக்சுவலி பெய்லி வந்து இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாகவே பார்த்தீங்கன்னா ரக்ஸன் ஃபெரஸை வீழ்த்தி வின் பண்ணிட்டாங்க. இதில் மற்றவங்களோட ஹெல்ப் எதுவுமே கேட்கல. வின் பண்ணதுக்கப்புறமா வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ரக்ஸன் ஃபெரஸ் வந்து ராட்ரிகஸ் கூட போயிட்டாங்க. பெய்லி வந்து தான் ஃப்ரெண்ட் இல்லை, அதனால் கெட்டி பிடிச்சி நீ வின் பண்ணிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி லைரா வெல்கேரியா செய்கிறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணியை வந்துட்டான், வின் பண்ணது 4 சார், நீ எதுக்கு என்ன கெட்டி பிடிக்க, நீ ஏன் கையை எதுக்கு ரைஸ் பண்ணுற,
வின் பண்ணது நான் அப்படிங்கிற மாதிரி அந்நியம் ஆகிட்டாங்க. ஏமா பாவமா அந்த லைரா வெல்கேரியா, அவங்களுக்கே புரியல இவன் நல்லவளா கெட்டவளா நல்லவளா திடீர்னு மாறுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உண்மையிலேயே பேலியோட கேரக்டர் வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் நல்லா கொண்டு போகிறாங்க. இந்த டைம் அவங்க வந்து அதான் சொன்னோம்ல, அந்த அன்னியன் படத்தில் வர்ற கேரக்டர் மாதிரியே மாறிட்டு இருக்கிறாங்க. சரி, இதை எங்கே கொண்டு போக வைக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனோன்னா ஜிம்மி ஊசோவும் கோடி ரோட்ஸும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாம்பியன் வர்சஸ் சாம்பியனுக்காக ப்ரொமோ பேசிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறாராம். அதை ஜிம்மி ஊசோ பேசிகிட்டு இருக்கும்போது உன்னோட பிரதர் எங்கே, பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிட்டான்னு கேட்கும்போது, இல்லைப்பா நான் வந்து எல்ஐ நைட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் அவன் எல்ஐ நைட்டுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஓகே, அதுக்காக என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் பாருங்க பிரதர்ஸ், நீங்கள் எப்போவுமே ட்வின் பிரதர்ஸ் அண்ட் நீங்கள் 2 பேரும் ஊசோஸ், அதை மறந்துடாதீங்க. உன் பிரதருக்கு எப்போவுமே நீ உறுதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஃப்ரெண்டுக்கும் உறுதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓ மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. கவலைப்படாத, ஜே என்னுடைய ஃப்ரெண்ட், அவனும் என்னுடைய டாக்டிங் பார்ட்னர் தான். முன்னாடி நாங்கள் டாக்டிங் சாம்பியன்லாம் இருந்திருக்கோம். ஸோ அவங்ககிட்ட போய் நான் அதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போக இருந்த கோடி ரோட்ஸ் ஜே ஊசோவை பார்த்து பேசுறதுக்காக போகிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக ஜேடி மெக்டனுக்கும் ரூசேவுக்கும் மேட்ச். இதில் ஆல்ரெடி சொன்னார்ல, டாமினிக் உன் கூடயே இருப்பேன், உனக்கு எந்த விதமான தப்பும் நடக்காமல் பார்த்துக்குவேன், நீ ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் டாமினிக் சொன்னார்ல, அதனால் கூட வந்திருக்காரு. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனோன்னா கோடி ரோட்ஸ் வந்து ஜே ஊசோவை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. ஜே, உனக்கும் ஜிம்மிக்கும் சண்டை நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் 2 பேரும் ட்வின் பிரதர்ஸ்ப்பா, மீண்டும் உங்களுக்குள்ளே சண்டை ஏற்படக்கூடாது. அண்ட் எல்ஏ நைட்டு வந்து என்ன தான் பண்ணாலும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறான், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக கடுது, அவன் நம்ம ஃப்ரெண்டுப்பா அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட் சொல்கிறாரு. ஆனால் எல்லா ஸ்பீச்சையும் கேட்டுட்டு இருக்கிற நம்ம ஜே ஊசோ அப்படியே கோடி ரோட்ஸோடைய டைட்டிலையும் ஒரு லுக் விட்டுட்டே இருக்கிறாரு. எனக்கு இந்த டைட்டில் வேணும் அப்படிங்கிறத பார்க்குறாரான்னு தெரில. ஆனால் கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு ஜே ஊசோ ஒரு மிகப்பெரிய ஹில் கேரக்டர் பண்ண போகிறாரு. அதுக்கான ஹில்டிங்கை வீக்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இப்போ மேசேஜுக்கு வந்துன்னா டாமினிக் மிஸ்டரியோ வந்து கீழே நிற்கிறாரு. அண்ட் ரூசேவுக்கும் ஜேடி மெக்டனுக்கும் மேட்ச் நடக்குது. அடடா, ரூசேவ் வந்து பழைய டாமினேஷனுக்கு போயிட்டாரு. நம்ம ப்ராக் லெஸ்னர் எப்படி டாமினேட் அட்டாக் பண்ணுறாரோ அதே மாதிரி ரூசேவும் டாமினேஷனில் பிச்சு உதறாரு. தான் ஒரு டாமினேட்டர் அப்படிங்கிறத காட்டுறாரு. ஃபைனலி இந்த மேட்ச்சில் ரூசேவ் வந்து லாக் போட்டாருங்க. அப்போ ஜேடி சொல்கிறாரு, டாமு காப்பாத்தா வாடா அப்படின்னு. டாமினிக் மிஸ்டரியோ அந்த ரோப்புக்கிட்டே நிற்கிறாரு, வரமாட்டுக்காருங்க. அவர் கூப்பிட்றாரு. எனக்கே பாவமாக இருந்தது பக்கத்துக்கு. டாமு ஹெல்ப் பண்ணிடுறா, வாடா, வழி தாங்க முடியலடா அப்படின்னு சொல்கிறாரு. வரமாட்டுக்காருங்க. வழி தாங்க முடியாமல் ஜேடி மெக்டோனை டேப் அவுட் பண்ணிட்டாருங்க. ஆனாலும் விடமாட்டுக்காரு ரூசேவ். ஐயோ டாமு, அவன் அப்போவே சொன்னான் நீ ஹெல்ப் பண்ண மாட்டா பச்சோந்தின்னு. அவன் ஹெல்ப் பண்ணாமல் நிற்கிறாரு பாருங்களேன். அதுக்கப்புறம் ஃபின்பேலர் வந்து காப்பாற்றுறாரு. அப்போ ஃபின்பேலருக்கு எம்பிட்டு கோவம் வரும். ஏண்டா நான் எவ்வளோ படித்து சொன்னேன், நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீ ஒரு பச்சோந்தி, நீ உனக்கு தேவையானதை மட்டும்தான் பார்ப்ப அப்படின்னு சொன்னேன், அதை மீறி அவனுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தான், நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணியாடா அப்படின்னு கோவத்தில் பார்ப்பாரு. அதுக்குள்ளே ஜேடி மெக்டோனவை தானே காப்பாற்றுன மாதிரி டாமினிக் வந்து கூட்டிகிட்டு போகிறத பார்த்து கூட கொஞ்சம் கோவப்பட்டு சண்டை போடுறாரு. ஆக்சுவலி ஃபின்பேலர் பண்ணுறது ரைட்டு. ஏன்னா டாமினிக் வந்து தன்னை மட்டுமே தான் பெருசாக பார்க்குறாரு. அவன் எவ்வளோ சொன்னார் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், பண்ணுவியான்னு சொல்லி நான் அவனை சண்டைக்கு வரேன்னு. அப்போ கூட கூப்பிட்டு ஒரு டாமு வந்து காப்பாற்றுறான்னு, காப்பாற்ற மாட்டேக்காரே. இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக நமக்கு தேவையில்லை. டாமு உன்னை பிரிச்சிட வேண்டியதான். இப்போது பேக் ஸ்டேஜில் கேரி ஜெயின், ஆஸ்கா மற்றும் இயோ ஸ்காய் இவங்களுடைய அந்த பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டை காட்டுறாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி இயோ ஸ்காய் பார்த்தீங்கன்னா ராக் வர வேண்டியது இல்லை, நீ எதுக்கு ராக் வந்து, அவனுக்கு தான் ஷெடியூல் இல்லையேன்னு சொல்லும்போது நான் வந்து கடைசி நேரத்தில் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னால் உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் முடியலை, நீ அதனால் இன்றைக்கி நாளை வந்து மீண்டும் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கேட்க வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, சரி எங்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத, இன்றைக்கி நான் வந்து மாமி ரியா ரெப்ளே கூட ஒரு மேட்ச் விட போகிறேன், அதில் நீ தயவு செஞ்சு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது கேரி ஜெயின் கூட பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காய் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குரலில் ஒரு பயங்கரமாக கூப்பிடுவாங்களே கேரி அப்படின்னு கூப்பிட்டோன்னா கேரி ஜெயினும் போயிட்டாங்க. அண்ட் பேக் ஸ்டேஜில் எல்ஐ நைட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஜே ஊசோ கூட மோத போகிறேன். இது வந்து ஜே ஊசோ என்ன நினைக்கிறான்னா, நான் வந்து ரசல் பிளஸெல்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு, நான் ஒரு ரெஃபரியாக தான் அந்த மேட்ச்சில் வந்தேன், அதனால் நான் 2 டீமுக்குமே ஹெல்ப் பண்ணலை, அவங்க டாமினேட்டாக இருந்தாங்க, அதனால் வந்து விஷன் டீம் வந்து வின் பண்ணாங்க, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாரு நம்ம எல்ஐ நைட். அண்ட் எல்ஐ நைட்டுக்கும் ஜே ஊசுக்குமான மேட்ச் ஆரம்பிக்குது.
ஆக்சுவலி எல்ஏ நைட் வந்து ரிங்குக்குள்ளே அப்போ தான் வராரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ அட்டாக் பண்ணுறாரு. ஜே ஊசோ இப்படி பண்ணுற ஆளே கிடையாது. ஆனால் இன்றைக்கி எல்ஏ நைட் உள்ளே வந்த உடனே ரிங்குக்குள்ளே வந்த உடனே அட்டாக் பண்ணுறாரு. 2 பேருக்குள்ளே சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை கிட்டத்தட்ட வீழ்த்துற நிலைமைக்கு வந்துட்டார். அந்த நேரத்தில் இந்த விஷன் டீம் இருக்கிறாங்கல்ல, அவங்க ரிங்குக்குள்ளே வந்து எல்ஏ நைட்டை அட்டாக் பண்ணதுக்காக வராங்க. அப்போது எல்ஏ நைட் ஒரு ஆளாக சேர்ந்து பிரான் பிரேக்கரையும் பிரான்சன் ரீடையும் அட்டாக் பண்ணிவிட்டு ஜே ஊசோ கூட சண்டை போட வராது. பட் ஆனால் ஜே ஊசோ இது எதையுமே பார்க்கல. நமக்கு தேவை அவங்க கிடையாது, எல்ஏ நைட்டை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு எல்ஏ நைட்டை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணிவிட்டு இந்த விஷன் டீம் வந்து எல்ஏ நைட்டை அட்டாக் பண்ண வராங்க. அவன் எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன, நம்ம எல்ஏ நைட் எத்தனை தடவை காப்பாற்ற வந்திருக்காரு, அதெல்லாம் மனசாக நினைக்கவே இல்லை. அவன் எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இறங்கி போயிட்டே இருக்கார். அப்போ கூட ஜிம்மி ஊசோ தடுத்து நிறுத்தி அவன் நம்ம நண்பன் ஹெல்ப் பண்ணணும் வா அப்படின்னு சொல்லும்போது நீயே ஹெல்ப் பண்ணிக்க நானும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயார். பட் நான் ஜிம்மி ஊசோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மதிப்பு கொடுக்குறாரு. ஸோ ஸ்டீல் சேர் எடுத்துகிட்டு நீ காப்பாற்ற என்னடா நான் அவனை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பரவாயில்லப்பா ஜிம்மி ஊசோ நீங்களாவது காப்பாற்ற போனீங்களே. ஜிம்மி ஊசோ ஸ்டீல் சேரோட வரதை பார்த்துட்டு இந்த பால் ஹேமன் வேண்டாம் இன்னைக்கு விட்டுருங்க, இதுக்கப்புறமா சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷன் டீமை பிரித்து விட்றாரு. அதனால் விஷன் டீம் வந்து இன்றைக்கி ஜிம்மி ஊசோவையும் எல்ஏ நைட்டையும் அட்டாக் பண்ணலை. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனோன்னா செத்ரோல்ஸ் வந்து கோடி ரோட்ஸோடைய வாட்சை கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த பெக்கி லிஞ்ச் இப்போ உனக்கு கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஆப்பனண்ட் தான், நம்ம டீமில் இருக்கிற விஷனை மட்டும்தான் நம்பணும், மற்றபடி நீ யாரையுமே நம்பாத, அந்த வாட்சுக்குள்ளே உன் நண்பனுடைய உயிர் நாடி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த வாட்சை நீ தூக்கி போட வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் இவ்வளோ பேசுகிறேன், நீ அந்த வாட்சை தான் பெருசாக பார்க்குறல, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செத்ரோல்ஸை கோவச்சிட்டு போகிறாங்க பெக்கி லிஞ்ச். பட் இருந்தாலும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரெண்டை எப்படி சண்டை பக்கி இழுக்கிறது, அவனை எப்படி துரோகம் பண்ணுறது, அவனை எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற எண்ணம் செத்ரோல்ஸோட மனசில் போயிட்டே இருக்குது. அப்படியே பேக் ஸ்டேஜில் ரியா ரிப்ளே சண்டைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ ஈயோ ஸ்காய் வந்து நான் பார்ப்பா இன்றைக்கி நீ மேட்ச் விட போகிற, ஆஸ்கா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, ஆனால் ஆஸ்கா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் உன்னை அட்டாக் பண்ணால் உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் வருவேன், வேண்டாம்ப்பா உனக்கும் ஆஸ்காவுக்கும் பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, உங்கள் குடும்பத்துக்குள்ளே நான் சண்டையெல்லாம் உண்டாக்கலை அப்படின்னு ரியா ரிப்ளே சொன்னாலும் எனக்கு அவளை விட நீ தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அண்ட் ஈயோ ஸ்காய் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே ஹெல்ப் பண்ண வருவாங்களாம். அண்ட் நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்டால் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ரூசே வெர்சஸ் டாமினிக் மிஸ்டிரியோ இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட் வீக் ஒரு தரமான சம்பவம் இருக்குது. அண்ட் பெய்லி வெர்சஸ் ரைக்கல் ராட்ரிகஸ் அகேன்ஸ்டாக ஒரு சிங்கிள்ஸ் மேட்சையும் WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து த ஊசோஸ் வெர்சஸ் பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடுக்கான டொராண்டோ டாக் டீம் மேட்ச் ரசூல் பிளாசாவுடைய ரீமேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டெல்லாம் நடக்க போகுது. அண்ட் காய்ஸ் அது மட்டும் இல்லாமல் எல் கிராண்டோ அமெரிக்கானோ இருக்கிறாங்கல்ல அந்த 3 பேர் அவங்களுக்கான ஒரு ப்ரொமோவையும் போடுறாங்க. சரி இந்த ப்ரொமோவில் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. இன்றைக்கி ஈவினிங் கரெக்டாக ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா ராவுடைய கிளாசிக் மூமெண்ட்டை நம்ம ஸ்லிங்கிங் தமிழில் போடுவோம். அதில் ஹிட் அண்ட் டீட்டெயிலான நிறைய விஷயங்கள் பால் ஹேமனோட விஷயம் அண்ட் எல் கிராண்டோ அமெரிக்கானோ அவங்களாம் பேசினது அதில் பார்க்கலாம் சரிங்களா. அண்ட் இப்போ ஏஜே ஸ்டைல் அண்ட் டிராகலி 2 பேருமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் கேட்குறோம், அதுவும் யார் கூடனா எல் கிராண்டோ அமெரிக்கானா கூட நீங்கள் ரெடி பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது ஓகே அதை நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரா ஜெனரல் மேனேஜர் சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் எல் கிராண்டோ அமெரிக்கானோஸ் வெர்சஸ் எல் கிராண்டோ அமெரிக்கானா எல் கிராண்டோ அமெரிக்கானு கூட 2 குட்டி குஞ்சானுங்க இருக்காங்கல்ல அவங்க வெர்சஸ் ஏஜே ஸ்டைல் அண்ட் டிராகன் அகேன்ஸ்டாக ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குது. இப்போ நம்ம மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம். ரியா ரிப்ளே வெர்சஸ் ஆஸ்கா இவங்க 2 பேருக்குள்ளே மேட்ச் போயிட்டு இருக்கும்போது கேரி ஜெயின் வந்து எப்படியாவது ரியா ரிப்ளே அட்டாக் பண்ண மனசு இல்லை, ஆனால் அட்டாக் பண்ணால் தான் ஆஸ்கா வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க ரியா ரிப்ளே. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ரியா ரிப்ளே ஆஸ்காவை ரோல் அப் முறையில் வீழ்த்தி இந்த மேட்ச்சில் ரியா ரிப்ளே வின் பண்ணிட்டாங்க. ரியா ரிப்ளே வின் பண்ணதுனால கடும் கோவத்திலான ஆஸ்கா அவங்க வாயில் எப்போவுமே பச்சை தரத்தில் ஒரு விஷம் வச்சுருப்பாங்கல்ல அதை ரியா ரிப்ளே மேலே கக்கிட்டாங்க. கக்குன உடனே ஆத்தாடி எனக்கு என்ன டவுட் தெரியுமா, இவ்வளவு பச்சை விஷத்தை நீங்கள் வாயில் வச்சுருந்தீங்க அப்படின்னு. ஆக்சுவலி இந்த கேப்பில் கீழே போயிட்டு அப்படியே வாயில் நிரவிட்டாங்க போல இருக்குது. ரியா ரிப்ளே முகத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ராவிட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு கேரி ஜெயின் வந்த உடனே கேரி ஜெயினை பார்த்து நீ அவளை அடின்னு சொல்கிறாங்க. மனசு தாங்காமல் ரியா ரிப்ளே அடிக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா ஆஸ்கா சொல்கிறாள். அப்போது ஈயோ ஸ்காய் வந்து நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ இப்படிப்பட்ட கேரக்டரே கிடையாது ஆஸ்கா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க. ஆஸ்காவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் இப்படிலாம் பண்ணிக்கக்கூடாதுல்ல, தப்பு பண்ணிட்டோம்ல, என்னை மன்னிச்சுக்கோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி பிடிக்கிறாங்க. கெட்டி பிடிச்சி இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டோம், நம்ம 3 பேர் ஒன்றா இருப்போம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் ஆஸ்கா தன்னுடைய சுய ரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க.
திடீர்னு ஈயோ ஸ்காயை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஷிப்பு ஓவரு. கேரிசைன் முடிக்கலாங்க. கேரிசைனை பார்த்து நான் அவரை அடிச்சிட்டோம்ல, நீ அடி, நான் என்ன சொன்னேன், மெயின் இவெண்ட்டுக்கு வரக்கூடாது, ரியா ரிப்ளே நான் அட்டாக் பண்ணும்போது எந்த விதமான இன்டர்ஃபியூ நீ பண்ணக்கூடாதுன்னு. அதையும் மீறி அவள் வந்திருக்கானா, அவளை சும்மா விடக்கூடாது, அவளை அடின்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் மனசு கேட்காம கேரிசைன் பார்த்தீங்கன்னா ஈயோ ஸ்காயை அடிக்கிறாங்க. டீமு பிரேக்கப் ஆகிட்டுங்க. ஆனால் ஈயோ ஸ்காய்க்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ஆஸ்காக்கும் கேரிசைன் மேலேயும். ஆனால் ஆஸ்காக்கு அந்த இதில் கேரிசைன் ஒரு மனசுக்குள்ளே வேண்டாம் வெறுப்பாக தான் பண்ணுறாங்க, ஆஸ்கா அப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டோட இன்றைக்கி ராவை முடிச்சிருக்காங்க. ராவோடைய உங்களோட ரேட்டிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த மோர் வீடியோஸ் பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.